லைஃப்ங்க. கண்டிப்பா டில் சார். லைஃப். இல்ல டில் லைஃப் நம்ம இன்னைக்கு மாஸ்டர்ன்னு ஒரு நேம் கொடுத்தது அந்த இடம் தான். அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா. தானே. அதனால எனக்கு அது கிடைச்சது இவங்க மூலியமா தான். ம். அதுக்கப்புறமா சினிமால சில சில ரொம்ப ரொம்ப செக்யூர்டான விஷயம்லாம் ஒண்ணு இருக்கும்ல சினிமால. செக்யூர்டான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அது நான் இப்போ அஜித் சார் கூட இருக்கலாம், விஜய் சார் கூட இருக்கலாம், ரஜினி சார் கூட இருக்கலாம். நான் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். ம். ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா. ஒரு படத்தோட நான் முடிக்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அது மாரி ஒர்க் பண்ணதுனால 15 வருஷம் எல்லாருமே கொஞ்சம் பழக்கம் தெரியும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம இவகிட்ட தான் சொல்ல முடியும். கண்டிப்பா. ஒரு ட்ரஸ்ட் பெர்சன் வேணும்ல. ம். இப்பலாம் அந்த மாரி ஒரு ட்ரஸ்ட் பெர்சன் யாருக்குமே இல்ல. கண்டிப்பா சார். கண்டிப்பா பெருசா நோட் பண்ணுங்க மக்களே. ஃபீல் பண்றேன் சார். கண்டிப்பா சார். யாருக்கும் இல்ல சார். யாருக்குமே இல்ல. கண்டிப்பா. அந்த ஜெனரேஷன் இது. சார் ஆமா சார். ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு போயிட்டே இருக்காங்க சார். வேற சொல்லுங்க சார். இல்ல அந்த மாரி இருக்கு ஜனம். கண்டிப்பா இருக்காங்க சார். சரி அதனால அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம போய் சொல்றதுன்றது நாட் ஈஸி இஷ்யூல. அப்படி நான் செலக்ட் பண்ண ஒரு ஆள் தான் இவன். நம்ம எடுத்துட்டு போய் சொல்லலாம். நம்ம எனக்கு ஓப்பன் அப்பா நான் இங்கெல்லாம் ஆடினேன், இதெல்லாம் பண்ணேன், அவர் கை தட்டினது. சரி வாட் எவர் அது அங்க நடந்தது ஒரு ஷூட்டிங்ல ஒண்ணும் நடக்குமா? அது இத்தனை வருஷமான ஒரு ஹிஸ்டரியில அது எல்லாத்தையுமே சொல்ற ஒரு ஷேரிங் பர்சன். அது எல்லாத்தையும் கேட்டுப்பா, அவளுக்கு நடக்கிற ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவளுக்கும் சில பர்சனல்ஸ் இருக்கும். நான் இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு போனா நான் சினிமாவெல்லாம் பேச மாட்டோம். நாங்க சினிமா தான் பேசுவோம். ஏங்க நான் அதுல தான் சாப்பிடுறேன், நான் அதுல தான் தூங்குறேன், நான் என் ட்ரெஸ்ஸே அது நான் நைட்டு போட்டு தூங்குறதும் அதுல தான். அப்புறம் நான் அதுல பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்படி எனக்கு மத்தவங்கள நான் குறை சொல்ல சொல்லும். அது வாட் எவர். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்க 2 பேருமே சினிமா பீப்பிள். கண்டிப்பா. அதனால நாங்க அத ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு சில பேர் வீட்ல வந்து ஒருத்தர் சினிமால இருப்பாங்க, ஒருத்தங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இல்ல ஒருத்தங்க அந்த மாரி இருப்பாங்கல்ல. அவங்களால ஷேர் பண்ண முடியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்லும்போது திடீர்னு அது ஏதாவது தப்பாயிடுமோன்னு ஒரு சின்ன கண்டிப்பா பயம் சார். இருக்குல்ல. நாங்க ஷேர் பண்ணிப்போம். நாங்க நான் 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 ஷூட்டிங் முடிச்சுட்டு உள்ள வரும்போதே வந்து உட்காந்துட்டேன்னா, அவளுக்கு அத கேட்டே ஆகணும். இன்னைக்கு என்ன நடந்தது? இன்னைக்கு யார் என்ன பண்ணன்னு. ஏன்னா அவளுக்கு தெரியும், யார்ட்ட சொல்லாதது தான் அவன் என்கிட்ட சொல்லுவான்னு தெரியும். அத சொல்லு அப்படின்னு அவளுக்கு ஒண்ணு இருக்கும்ல. அது மாரி அந்த ஒரு ஷேரிங் பெர்சனா எனக்கு வந்து அவங்க தான் இருந்தாங்க. அதே மாரி அவங்களுக்கும் நான் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த எண்ட் வந்து இப்ப நம்ம சினிமால டிராவல் பண்ணும்போது, அவங்களோட சப்போர்ட் இருந்தா தான் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போ முடியும்.